அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் என்னென்னு. சாப்பாடு வந்து பெரிய குக்கரில் அரிசி கழுவி வச்சுருக்கேன். சின்ன குக்கரில் வந்து கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் விசில் போயிடுச்சு, எடுத்து ஒரு சைடு வச்சுக்கலாம். இந்த பால் வந்து மீதி இருக்குது, டீ வச்சு குடித்தது போக மீதி இருக்கிற பால். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரசம் வைக்கணும், அதுக்காக பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து காலையில் இதை காய்ச்ச மாட்டோம், எப்போ டீ வைக்கிறோமோ அந்த டைம் மட்டும் எடுத்து காய்ச்சிக்குவோம். இந்த பூண்டை உரிச்சிக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு. உரிச்சிட்டு தக்காளியெல்லாம் கழுவிட்டு நல்லா பழுத்த தக்காளியாக 2 சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் மட்டும்தான் வைக்க போகிறேன், அதனால தான் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறேன். இப்போ பூண்டு உரிச்சதை போட்டுட்டு சீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம், அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு 5-6 மிளகு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா காரமாக வேணும் ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 6-7 மிளகு போதும். கொத்தமல்லி விதை வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட கொத்தமல்லியும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் தக்காளி ரசங்கிறதுனால 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து புளி விட்டு செய்கிற மாதிரி இருந்தால் 2 போதும். இப்போ இதை வந்து இது மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கொஞ்சம் குறவரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அரைச்சிக்கோங்க. குக்கர் வந்து விசில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சுட்டு நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு வந்து வானொலி வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரசத்துக்கு நிறையாலாம் எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை. அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் எதுவும் போடலை, வரமிளகா மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த அரைக்கிறதுலேயே வேணால் வெங்காயம் போட்டு கூட அரைச்சிக்கலாம், அதை மாதிரி ரசம் வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரசம் வந்து தக்காளி ரசம்னால கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க முடியும், அளவாக ஒரு வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் வைக்க முடியும். நிறையா தக்காளி போட்டு வைக்கிற மாதிரி இருந்தவொன்னா வைக்கலாம், ஏன்னா தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியுது. அதனால் நான் 3 தக்காளி மட்டும் போட்டு ரசம் வச்சுருக்கேன். வேணுன்னா இது கூட புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி அது மாதிரி ரசம் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா புளிக்கு பதிலாக லெமன் வந்து ஒரு 1/4 லெமன் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் பொடி, பெருங்காய பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கலந்து விட்டு கலக்கி கொதிக்க வச்சோம்னா ரசம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், கலந்துட்டேன். கலந்து கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சோன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுட்டு வானொலி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை இது 2 போட்டுக்கலாம். அது பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 கீரி போட்டுக்கலாம். அது கூட வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி 1 சேர்த்துக்கலாம். இது வந்து உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நீங்கள் டைம் இருந்தால் மெதுவாகவே வதக்கிக்கோங்க. ரசம் வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மூடி வச்சோன்னா முடிஞ்சுது. நீங்கள் வேணால் லெமன் ஒரு 1/4 லெமன் மட்டும் புழிஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இது 3ம் கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனு, மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். கலந்துட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலந்து விட்டுட்டேன். இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் சீரகம், மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணி, 1 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி கலந்துட்டு ஒரு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து தோண்டிட்டு அரைச்சிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு போடுறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் நீங்கள் அடிக்கடி திறந்து கிளறி விடுங்க. தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கு ஜாரில் இருக்கிறதெல்லாம் அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி தோசைக்கு அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. நான் சாப்பாடுக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சுருக்கேன். மூடி கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இடையில ஒரு வாட்டி எடுத்து கிளறி விடுங்க.
குழம்பு கொதிக்கும் போது இடையில நம்ம மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் கலந்து விட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதே போல் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா சிம்லேயும் வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா வாசம் வரும். அந்த மாதிரி வாசம் வரும்போது அடுப்பை நிறுத்திட்டு இறக்கி ஒரு சட்டிக்கு மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டு கலந்துட்டோம்னா அந்த குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை இதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ரசம், உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை குழம்பு, சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். டிஃபன்லேயும் போட்டு வச்சுட்டோம். சமைச்ச குக்கரு, வாணலி இதெல்லாம் வந்து கழுவி வச்சோம்னா நம்ம அடுத்த வாட்டி சமைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே போட்டோம்னா கசகசன்னு இருக்கும். அதனால் இப்போ இந்த பாத்திரத்தில் கழுவிக்கலாம். நான் வந்து இடையில வந்து அந்த ரசமெல்லாம் கொதிக்கிற டைமில் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அந்த பாத்திரம் சின்ன சின்ன பாத்திரம்லாம் கழுவிட்டேன். அதனால் இப்போ ஒரு குக்கரும் இந்த இது மட்டும் இருக்குது. ரசம் வச்ச பாத்திரத்தில் அப்பப்போவே கழுவிட்டேன். இப்போ இந்த பெரிய குக்கரும் இந்த வடைச்சட்டி மட்டும் கழுவுனா போதும். இப்போ நம்ம இது மாதிரி வந்து இடையில கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சமைக்கிற குக்கரும் பாத்திரம் வாணலி மட்டும் இருக்கும்போது நம்ம நல்லா தேய்ச்சி கழுவ முடியும். அதே போல் நம்ம வந்து அந்த வாணலியெல்லாம் வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம கம்பினார் வச்சு தேய்ச்சி வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். வாணலி வந்து நீங்கள் கைப்பிடி இல்லாத வாணலியாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சௌகரியமாக இருக்கும். தேய்க்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். நம்ம வாணலி கைப்பிடியோடு வாங்கும்போது என்னாகும், அந்த கைப்பிடியில் போயிட்டு நம்ம சமைக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் அதில் சேர்ந்து கருப்பாக ஒட்டிக்கும். நம்மளால் தேய்க்கவும் முடியாது. என்ன தான் ப்ரெஷ் வச்சு தேய்ச்சாலும் அந்த இடுக்குலையெல்லாம் போய் சிக்கியிருக்கும். அதெல்லாம் தேய்க்கவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து வாணலி வந்து கைப்பிடி இல்லாத வாணலியாக வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதே போல் அகலமாக வாங்காமல் கொஞ்சம் குறுகலாக வாங்கிட்டிங்கன்னா கிளறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கடைசியாக இந்த வடைச்சட்டியும் குக்கரும் நம்ம கழுவும்போது கொஞ்சம் பார்த்து நல்லா தேய்ச்சி கழுவி வைக்க முடியும். ஒரு 2 நிமிஷமாவது நல்லா நின்று கழுவலாம். இல்லைன்னா அவசர அவசரமாக கழுவ வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சின்ன சின்னதாக பாத்திரம்லாம் இருக்கும்போது அதை தனியாக கழுவிட்டோம்னா இந்த மாதிரி பெரிய சமைக்கிற பாத்திரத்தை வந்து பார்த்து பொறுமையாக கழுவி சுத்தமாக வச்சுக்கலாம். அப்படி கழுவும்போது எப்பவும் வடைச்சட்டி குக்கர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கருப்பாக சேராமல் நல்லா கழுவி வைக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம்லாம் கழுவும்போதே சிங்கை வந்து நான் சோப் போட்டு நல்லா கழுவிட்டேன். அதனால் இப்போ வந்து சும்மா தண்ணி ஊற்றி மட்டும் அடிச்சுட்டு வைப்பர் வச்சு தொடச்சி விட்டுட்டேன். பாத்திரம்லாம் கழுவி இதில் கமுத்திட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுப்பை வந்து இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டோம்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்காது. அடுத்த டைம் நம்ம சமைக்கும்போது அடுப்பு சுத்தமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.